கோத்திர பிரவரங்கள் அபிவாதயே என்று ஆரம்பித்தவுடன் அவரவர் கோத்திரத்திற்கான மூல ரிஷிகளின் பெயரை சொல்கிறோம். அவர்கள் அந்த கோத்திரத்தின் ரிஷிகள். யாரெல்லாம் கோத்திர ரிஷிகள் என்றால் மொத்தம் 10 பெயர்களை கோத்திர ரிஷிகளாக ஸ்மிருதியில் சொல்லியிருக்கிறார்கள். சில ஸ்மிருதிகளில் 8 என்றும் சிலவற்றில் 10 என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதாக தெரிகிறது. பிரம்மாவின் புத்திரர்களான பிருகு, அங்கிரஸ், மரிசி, அத்ரி ஆகிய 4 மற்றும் இவர்களில் பிருகுவின் புத்திரரான ஜமத்கனி, அங்கிரசரின் புத்திரர்களான கௌதமர், பரத்வாஜர், மரிஷியின் புத்திரரான காஷ்யபர், வசிஷ்யர், அகஸ்தியர் மற்றும் அத்ரியின் புத்திரரான விஸ்வாமித்திரும் கோத்திர ரிஷிகளில் வரும் மூலவர்கள். கோத்திர ரிஷிகள் 8 என்று சொல்லும் ஸ்மிருதிகள் மேற்சொன்ன புத்திரர்களான 7 நபர்களையும் அத்ரியும் சேர்த்து 8 ரிஷிகளாக குறிப்பிட்டுள்ளதாக சொல்கிறார்கள். பிருகு மற்றும் அங்கிரஸ் ஆகிய இருவர்கள் பற்றி ஸ்மிருதிகளில் அதிகம் சொல்லப்பட்டிருக்கிறதால் அவர்களையும் சேர்த்து 10 ரிஷிகள் என்பதாக சில ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக யார் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த 10 ரிஷிகளில் ஒருவராது வைதீக செய்கையில் வரும் ரிஷிகளாக இருப்பார்கள். இவ்வாறு இருப்பதால் இவர்கள் கோத்திர ரிஷிகள் என்றும் பெயர் வந்தது. நமது கோத்திர ரிஷியிடமிருந்து உண்டான பிரபலமான யோகியதையுள்ள ரிஷிகளே பிரவர ரிஷிகள் எனப்படுகிறார்கள். சில கோத்திரத்தில் 7 பிரவர ரிஷிகள், சிலதில் 5, சிலதில் 3, சிலதில் 1 இருக்கலாம். ஆதலால் சப்தார்ஷேய, பஞ்சார்ஷேய, திரையார்ஷேய, ஏகார்ஷேய என கூறுகிறோம். அபிவாதியே எனில் இவைகளை சொல்லி நான் யாரென தெரிவிக்கிறேன் என்று பொருள். ஆதியில் 9 ரிஷிகளிடமிருந்தே கோத்திரங்கள் உண்டாயின. அவை பின்னர் நூற்றுக்கணக்காக வளர்ந்தன. நாம் எந்த ரிஷியின் பரம்பரையிலிருந்து நேராக உண்டானமோ அவர்களே கோத்திர ரிஷி என்கிறோம். முதலில் பிரவரம், பிறகு கோத்திரம், பிறகு சூத்திரம் என்பதை கூறுகிறோம். அதன் பிறகு நமது வேதம் எது என்றும், பிறகு சாகை என்னவென்றும், அதன்பின் கோத்திரம் என்ன என்றும் கூறுகிறோம். அதன்பின் அஸ்மிபோ என்கிறோம். அஸ்மி என்றால் மேலே சொன்னவர்களுடன் கூடியவனாக இருக்கிறேன் என்று பொருள். போ எனில் பெரியோர்களை மரியாதையாக அழைப்பதாம். ஆஸ்வலாயனம், கௌஷீதகம், போதாயனம், ஆபஸ்தம்பம், பாரத்வாஜம், சத்யாஷாடம், வைகானசம், காத்யாயனம், திராக்யாயனம், ஜைமீனியம் என சூத்திரங்கள் பல உள்ளன. அந்தந்த ரிஷிகள் கர்ப்பதானம் முதல் என்னென்ன சம்ஸ்காரம் செய்ய வேண்டும் என விதித்திருக்கிறார்கள். மங்களமானவற்றை பூர்வ பிரயோகம் என்றும் மரண விஷயமானதை அபரம் என்றும் கூறுவர். ரிக்வேதத்திற்கு ஆஸ்வாலாயனம், கிருஷ்ண யஜுர்வேதத்திற்கு போதாயனம், ஆபஸ்தம்பம், பாரத்வாஜம், சத்யாஷாடம், வைகானாசம் என சூத்திரங்கள் பிரசித்தமானவை. சுக்ல யஜுர்வேதத்திற்கு காத்யாயனம், சாமவேதத்திற்கு திராகியாயனம் என்ற சூத்திரங்களாம். ஒரு வேதத்திற்கு பல ரிஷிகள் சூத்திரம் இயற்றினாலும் சிகை, புன்றம், சூத்திரம், ஆசாரம் இவளை நம் குலப்பெரியோர்கள் ஆசாரித்தபடி நாம் செய்ய வேண்டும். ஆதியில் 9 ரிஷிகளிடமிருந்தே கோத்திரங்கள் உண்டாயின. அவை பின்னர் நூற்றுக்கணக்காக வளர்ந்தன. நாம் எந்த ரிஷியின் பரம்பிலிருந்து நேராக உண்டோமோ அவர்களே கோத்திர ரிஷி என்கிறோம். சமமான கோத்திரம் உள்ளவர் சகோதரர், சமமான பிரவரம் உள்ளவர் சப்ரவர். சகோதரர்களையும் சமமான பிரவர்களையும் மணந்து கொள்ளக்கூடாது என்பது முன்பு இருந்தது. இப்போது ஒரே பிரவரம் வரக்கூடிய வேறு கோத்திரப்பர்களும் கூட மணம் முடிக்கின்றனர். ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் தந்தை வழி மூலாதாரர்களாகிய ரிஷிகளின் பெயர்களை கூறி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அவர்களின் வழியாக வந்த டேஷ் என்ற பெயரை கொண்ட நான் தங்களை நமஸ்கரிக்கிறேன் என்று கூறிவிட்டு பிரம்மச்சாரி பெரியர்களுக்கு செய்யும் வணக்கத்திற்கு நமஸ்காரம். முன்பு சம்ஸ்கிருதத்தில் சொல்லும் வார்த்தை தான் அபிவாதையே. அபிவாதிய மந்திரம் கோத்திரத்திற்கு கோத்திரம் மாறுபடும். உதாரணத்துக்கு ஸ்ரீவத்ச கோத்திரத்தில் பிறந்த நான் என்னை விட பெரியவர்களுக்கு அபிவாதியே, பார்கவ, சவன், ஔரவ, ஆப்னவான, ஜாமத் நேதி, பஞ்சார்ஷேயே, பிரவரான்வித, ஸ்ரீவத்ச கோத்ரே, ஸ்ரீனிவாச நாமதேயம், அஸ்மிபோ என்று கூறி சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும். பெரியவர்களையும் மகான்களையும் நமஸ்கரிப்பதால் ஆயுள், பலம், கீர்த்தி, செல்வம், சந்ததி முதலியன மென்மேலும் அபிவிருத்தி அடைகின்றன என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆகவே மரியாதைக்குரிய பெரியவர்களை கண்டால் சாஷ்டாங்கமாக, அதாவது அட்டாங்க வணக்கம் எனப்படுவது. தலை, கை 2, செவி 2, மேவாய், புயங்கள் 2 என்னும் 8 அங்கங்கள் நிலத்தில் தோயும்படி வணங்குதல் வேண்டும்.
விழுந்து அவரவர் சம்பிரதாயப்படி ஒரு முறையோ பல முறைகளோ நமஸ்கரிக்க வேண்டும். பெரியவர்களை முதலில் நமஸ்கரித்த பிறகு தம்முடைய பிரவரம், கோத்திரம், சூத்திரம், வேத சாகை, பெயர் என்று இவைகளை வரிசைப்படிதான் தாம் நமஸ்கரம் பெரியவின் காதில் விழும்படி சொல்லி முறையாக அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்கு அபிவாதனம் என்று பெயர். முதலில் நமஸ்காரம் செய்த பின் இரு உள்ளங்கைகளாலும் காதை மூடிக்கொண்டு மேற்கண்ட பிரவரம், கோத்திரம், சூத்திரம், வேத சாகை, பெயர் இவைகளை வரிசைப்படி சொல்லி முடித்தவுடன் இரு உள்ளங்களையும் மல்லாத்தி வலது மணிக்கட்டின் மேல் இடது வகை மணிக்கட்டை குறுக்காக வைத்து தாம் நமஸ்கரித்த பெரியவரின் பாதங்கள் குனிந்து சமர்ப்பிக்க வேண்டும். நாம் நமஸ்காரம் செய்யும் அப்பெரியவர் நம்மை ஆயுஷ்மான் நேதி அல்லது தீர்க்காயுஷ்மான் பவ என்று சொல்வதோடு நம் பெயரையும் சேர்த்து சொல்ல வேண்டும். சனாதன தர்மத்தின் இப்பேற்பட்ட குடியின் வழித்தோன்றலாக இன்ன பெயர் கொண்ட நான் இருக்கிறேன் என்பதாக குடியை சென்ற பிறகு தன்னுடைய பெயரை ஒருத்தன் சொல்வதாக அபிவாதனத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொள்ளும் முறையே அபிவாதனம். யஜுர்வேத சூத்திரங்கள், ஆபஸ்தம்ப, போதாயனம், ரிக்வேத சூத்திரங்கள், ஆசுலாயனம், காத்தியாயனம், சாமவேத சூத்திரங்கள், திரஹ்யாயனி, ரணாயனி, அஷ்டகோத்திர நிபந்தனை, ஸ்ரீவஸ்த, ஆத்ரேய, கௌண்டின்யம், பாரத்வாஜச, கௌசிக, சடமார்ணச, வாதுர்ல, காஷ்யப, சஷ்ட, அஷ்டகோத்திர நிபந்தனை, மாமுனிவர்கள், களி, 4544, ருதிரோத்காரி வருஷம், வைகாசி சுக்லபக்ஷம், நவமி, புதன்கிழமை விடியற்காலையில் ஏற்பட்டது.